மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நவீன் ஏர்னனி ஒய் ரவிசங்கர் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி ஏப்ரல் 10 முதல் திரையரங்குகளில். மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. அழகு வணக்கம். வணக்கம் பத்திவி. தேசிய ஜனநாயக கூட்டணி அதுல ஒரு முக்கிய கட்சியா இருந்த மோடியோட சகாவா இருந்த ஒரு முக்கிய நபர் அந்த கூட்டணி விட்டு வெளியேறியிருக்காரு. அதுவும் இந்த சம்பவம் பீகார்ல நடந்திருக்கு. இது மோடி 3.0க்கு ஒரு பெரிய இழப்பா இருக்குமா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்கு. அது குறித்து பேசுவோம். தமிழகத்துக்கு வந்தோம் அப்படின்னா வெஸ்டஸ் அந்த ஒரு சண்டைங்கிறது அதிகரிச்சுட்டே போகுது. தந்தை மகன் இப்ப பாமகவை பொறுத்த வரைக்கும் அன்புமணி வெசஸ் ராமதாஸ் இவங்களுக்கு இடையிலான மோதல், அவங்க 2 பேர் சார்பாகவும் வடிவேல் ராவணன் வெசஸ் திலகபாமா, இந்த 2 பேருக்கு இடையிலான மோதல். இப்ப திலகபாமா ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. இதன் மூலமா அந்த சண்டை அணைஞ்சிராம இருக்கிறதுக்கு தேவையான எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அதனுடைய பின்னணி இப்ப என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கறத பாத்துருவோம். அதே மாதிரி மதிமுகவை பொறுத்த வரைக்கும் நல்லா தானப்பா இருந்தாங்க, என்னப்பா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி திடீர்னு மல்லை சத்யா வெசஸ் துரை வைகோ அப்படிங்கிற வகையில அங்க ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. இன்னைக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அது குறித்தும் பேசிடுவோம். அப்புறம் இப்ப சமீபத்துல படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் அவரது மனைவி அந்த கட்சி பொறுப்புல இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. அதற்கு காரணமா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க குடும்பத்தை பாத்துங்க, ஆம்ஸ்ட்ராங்கனுடைய கொலை வழக்கு சம்பந்தமா சிபிஐக்கு எப்படி இந்த கேஸை மாத்தலான்னு பாத்துங்க அப்படின்னு ஒரு ஆணாதிக்கத்தோட அந்த அறிக்கை இருக்கிறதா பலரும் விமர்சிக்கிறாங்க. அதனுடைய பின்னணி என்ன, திடீர்னு அவங்க நீக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத பத்தி விரிவா பேசிடுவோம். வெல்கம் டு சென்சேஷன். பிரதீப், நீங்க சொன்னது போல இந்த ஆண்டு மிக முக்கியமான தேர்தல் என்ன அப்படின்னா பீகார் தேர்தல் தான். பீகார் தேர்தலில் பாஜக நிதிஷ்குமார் ஏற்கனவே கூட்டணியில் இருக்காங்க. கூட்டணி ஆட்சி நடைபெற்றிருக்கிற சமயத்தில் தான் அங்க அந்த மாநிலத்தை சேர்ந்த ஒரு மிக முக்கியமான கட்சி அந்த கூட்டணி வெளியில வந்திருக்காங்க. இது பாஜகவுக்கு பெரிய ஒரு பின்னடைவா பார்க்கப்படுது. அந்த கட்சியோட பேர் என்னன்னா ராஷ்டிரிய லோக் ஜனசக்தி. இந்த கட்சியோட தலைவர் பசுபதி குமார் பரஸ். இவர் நார்த் இந்தியாவில் ஒரு பரிச்சயமான முகம் தான். அதாவது மோடி 2.0, அதாவது போன மோடி ஆட்சியில மத்திய அமைச்சராக இருந்திருக்கார். அது மட்டும் இல்லாம ராம்விலாஸ் பாஸ்வான் இருக்காரு இல்லையா, அவருக்கும் உறவினர். இப்ப இருக்கக்கூடிய சிராக் பாஸ்வானுக்கும் உறவினரா இருக்காரு. இந்த அளவுக்கு பாஜகவோட நெருக்கமா இருந்த அந்த கட்சி இப்ப திடீர்னு பீகார் தேர்தல் நெருங்குறதுக்கு முன்னாடி கூட்டிட்டு வெளியே வந்திருக்காங்க. இது எப்படி எல்லாம் அங்க இம்ப்ளிகேஷன்ஸா மாறப்போகுது, எப்படி எல்லாம் பாஜக சிக்கலா கொண்டு வர போகுது அப்படின்றத தேர்தல் நெருங்கும் போதுதான் தெரியும். இதுல அழகு அவர் வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு, பீகார் முதல்வர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இருக்காரு அப்படிங்கிறது ஒரு முக்கிய குற்றச்சாட்டா இருக்கு. அடிப்படையில ராம்விலாஸ் பாஸ்வானோட சகோதரர் தான் நீங்க சொன்ன பசுபதி குமார் பரஸ். இவரு அவருடைய சகோதரர் இருந்திருக்காரு. ராம்விலாஸ் பாஸ்வான் இறந்ததுக்கு அப்புறம் சகோதரரும் மகன் சிராக் பாஸ்வானுக்கு இடையில பிரச்சனை வந்திருக்கு. அதுக்கடுத்து ஆளுக்கு ஒரு கட்சின்னு தனி கட்சியை நடத்திட்டு வராங்க. இதுல நீங்க சொன்ன மாதிரி மோடி 2.0ல அவருக்கு அமைச்சரவையில இடம் கொடுத்தாங்க. ஆனா இந்த 3.0 வரதுக்கு முன்னாடி அவர் ராஜினாமா பண்ணிட்டு வெளில வந்துட்டாரு. இதை அடுத்து அந்த கூட்டணி கட்சிகள்ல இவருக்கான முக்கியத்துவம் குறைக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் சிராக் பாஸ்வானை மோடி 3.0 பயன்படுத்திட்டு அவருக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தாங்க. இனியும் நமக்கு இங்க வேலை இல்லை, நம்மளை மதிக்க மாட்டாங்கன்னு உணர்ந்தவர் தான் இது எதிரான அரசியல் பண்றாரு அப்படின்னு பிஜேபி சார்பாக கருத்துக்கள்லாம் பீகார்ல சொல்லப்பட்டு வருது. இப்ப அதே டைம்ல இன்னொரு முக்கியமான சிக்கல் என்னன்னா மகாராஷ்டிரால போனான்னு தேர்தல் நடந்தது இல்லையா. மகாராஷ்டிரா பொறுத்த அளவுக்கு பாஜக கூட்டணி எதை நம்பி தேர்தலை சந்திச்சாங்களோ அதையே பெரிய அதிர்ச்சியா கொடுத்திருக்காங்க மக்களுக்கு. மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணியால கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் லட்கி பகின் யோஜனா. இது நம்ம தமிழ்நாட்டில் கொடுத்துட்டு இருக்காங்களா, மகளிருக்கு மாதம் உதவித்தொகை கொடுக்குறாங்க இல்லையா, அதே மாதிரி உதவித்தொகை அங்க 1500 ரூபா மாதம் கொடுக்கப்பட்டு இருக்கு. இது தேர்தல் நடக்கிறதுக்கு கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி தான் கொண்டு வந்தாங்க. எதற்காக அப்படின்னா இந்த தேர்தலை காரணமா காட்டி பெண்களோட வாக்குகளை அள்ளிடலாம் அப்படின்ற நோக்கத்தோட தான் பாஜக கூட்டணி கொண்டு வந்தாங்க. அதாவது நவம்பர் 2024 தேர்தல் ஜூன் ஜூலை மாசத்துல இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த தேர்தல் நெருங்குற காரணத்தினால அவசர கதியில யாரெல்லாம் அப்ளை பண்றாங்களோ எல்லாத்துக்கும் நிதி கொடுத்துட்டாங்க போல. இதுல பெரிய குளறுபடி ஏற்பட்டிருக்கு. அப்புறம் அந்த தேர்தல் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இந்த ஒரு நிதியால மீதி இருக்கிற திட்டங்கள்லாம் செயல்படுத்த முடியல, அதிகமா செலவாகுதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இதை கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிருக்காங்க. யாரெல்லாம் தகுதி இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீம்லைன் பண்ணும்போது தான் அதனோட நீட்சியா இப்ப 8 லட்சம் பெண்களை அந்த திட்டத்திலிருந்து வெளியேற்றி இருக்காங்க. அதாவது அத்தனை பெண்கள் தகுதி இல்லாம வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்ன
என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த திட்டத்திற்கு முன்னாடியே இன்னொரு மகளிர் திட்டம் இருந்திருக்கு போல, அதுலயும் வந்து பணம் வாங்கிட்டு இருந்திருக்காங்க, இதுலயும் பணம் வாங்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த ஒரு காரணத்தை காட்டி மகாராஷ்டிரா பாஜக அரசு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 8 லட்சம் மகளிரை இதுல இருந்து விடுவிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் நிறைய மகளிர்கள் இதுல இருந்து வெளியேற்றப்படுவாங்க அப்படின்லாம் செய்தி சொல்றாங்க. இது உண்மையிலேயே வந்து அங்க இருக்கக்கூடிய மகளிருக்கு பெரிய அதிர்ச்சியை தான் கொடுத்திருக்குன்னு சொல்லணும். இது அவங்களுக்கு தகுதி இல்லைங்கிறத தாண்டி இவங்களுக்கு ஏன் உங்க தகுதி என்னாச்சு, முறைப்படி ஆராய்ச்சி பண்ணில கொடுத்துருக்கணும். தேர்தலுக்காக தானே கொண்டு வந்தாங்க, தேர்தலுக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லும் போது அவசர கதியில கொடுக்கும்போது நம்ப வச்சாகணும். உங்களுக்கு கொடுக்குறோம் நம்ப வச்சா மட்டும் தான் ஓட் போடுவாங்க. அதனால அவசர கதியில கொண்டு வந்தலன்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. அதுல பல குளறுபடிகள், இதனால வந்து நிறைய திட்டங்களை செயல்படுத்த முடியல அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும்போது தான் இதை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது இத்தனை சிக்கல்கள் இருக்கிறது இப்ப தெரியுது. இப்போ சமீப காலமா நாம் தமிழர் கட்சி எந்த சர்ச்சையும் இல்லாம ஸ்மூத்தா போயிட்டு இருக்க மாதிரி பார்த்தோம் இல்லையா? அதற்கு இன்னைக்கு சீமான் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இதன் மூலமா மறுபடியும் பரபரப்பு. காலையில இருந்து ஒரு வீடியோ வந்து பயங்கரமா வைரல் ஆயிட்டே இருந்துச்சு. அந்த கட்சியை சார்ந்த சாட்டை துரைமுருகன் ஒரு வீடியோ பேசியிருந்தாரு. அதுல நயினார் நாகேந்திரன் வந்து ஒரு இந்துத்துவாதி கிடையாது, அவர் ஒரு சங்கி கிடையாது, அவர் வந்து ஒரு மதம் சார்ந்த ஆள் நீங்க இனிமே ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது, ஏன்னா அவர் இஸ்லாமியர்களை மாமா மச்சான்னு கூப்பிடக்கூடிய ஒரு நபரு, அவர் எந்த விதமான ஒரு கான்ட்ரோவர்சியலான ஸ்பீச்சையும் பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உடனே அதை கட் பண்ணி அதுக்கு கீழே இன்னொரு வீடியோ வச்சு வீடியோ வெளியானுச்சு. அதாவது குறிப்பா நம்ம கூட வீடியோ ஸ்கிரிப்ட் பண்ணி போட்டிருந்தோம். அந்த நயினார் நாகேந்திரன் யாருங்கிற வீடியோல வைரமுத்துவ அவர் வந்து முன்னாடி பேசியிருந்தார். ஆண்டாள் சர்ச்சையின் பொழுது மிக கடுமையாக விமர்சிச்சிருந்தாரு. நாக்க வெட்டினா 15 கோடி தரேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அதை அடுத்து அந்த ஒரு மேடையில இன்னொரு மேடையில அவர் பேசியிருந்தாரு, இந்து மதத்துக்கு இந்து கடவுள்களை எதிராக விமர்சிக்கிறவங்களை நம்ம கொலை பண்ணணும், வைரமுத்து என்ன பண்ணலாம், கொலை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு பேசியிருந்தாரு. அது இப்போ வைரல் ஆகுது. இது கான்ட்ரோவர்சியல் கிடையாதா, இது மதவெறித்தனமான பேச்சு கிடையாதா அப்படின்னு அது பலரும் வைரல் பண்ண உடனே நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான்ட்ட வந்து ஒரு அறிக்கை வருது. சாட்டை துரைமுருகன் அவர் நடத்துற அந்த யூடியூப் சேனலுக்கும் எனக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு. இது எத்தனை தடவை பல வாட்டி இந்த அறிக்கை விட்டுருக்காரு. ஆனா கூடவே கூட்டிட்டு போவார். மேடைக்காகட்டும் ஜிம்முக்காகட்டும் எல்லாருமே சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து கூடவே போவாங்க. ஆனா யூடியூப்னு வரும்போது தனித்து நிக்கிற மாதிரி சீமான் தொடர்ந்து அறிக்கை விட்டுட்டு இருக்காரு. அதுவும் கடந்த காலங்களில் 2-3 முறை வந்து சீமான் வந்து அவருக்கும் கட்சிக்குமே சாட்டை துரைமுருகனும் கட்சிக்குமே தொடர்பு இல்லைன்னா அறிக்கை வெளியிட்டு இருந்தார். ரெண்டாவது ஒரு ஆடியோ லீக் ஆச்சு பாத்தீங்களா, அதுல வந்து சீமானே சாட்டை துரைமுருகன் கண்டிச்சு பேசியிருப்பார். நீங்க கருத்து சொல்றீங்க அப்படின்னா உங்களோட வச்சுக்கோங்க, எதுக்காக கட்சி இழுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிச்சு பேசியிருப்பார். ஆனா தொடர்ந்து அந்த கண்டிப்பு இருந்தாலும் அறிக்கைகள் இருந்தாலும் இவங்க 2 பேருக்குமான நெருக்கம் வந்து அம்பலப்பட்டுட்டே தான் வருது தொடர்ந்து பொது மேடைகள்ல. அதே மாதிரி அழகு மதிமுகவை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் மார்ச் 12 அப்ப தொழிலாளர் முன்னணி சார்பா ஒரு பொதுக்குழு கூட்டம் மதிமுக தலைமை அலுவலகம் தாயகத்துல நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வெடிச்சிட்டுச்சு, சாதி ரீதியான இடம்லாம் கொடுக்குறாங்க அப்படின்லாம் பேசு பொருள் ஆனிச்சு. அப்போதைக்கு துரை வைகோ ஆவேசமாக வெளியில் போனார்லாம் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அதை அடுத்து மதிமுகவினர் என்ன சொன்னாங்கன்னா, அவர் எங்கப்பா ஆவேசமாக போனார், மீடியா எல்லாம் தப்பாக செய்தி போடுது, அவர் ஃப்ளைட்டு மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ஸ்பீடாக போனார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதில் என்ன இப்போதைக்கு தகவல்கள்லாம் அடுத்தடுத்து வெளியாகுது அப்படின்னா, அந்த அந்த குறிப்பிட்ட பொதுக்குழு மீட்டிங்கில் துரை வைகோ ஆதரவாளர்கள் விசஸ் மல்லை சத்யா ஆதரவாளர்கள் அப்படின்னு 2 அணிகளாக பிரிஞ்சிருக்காங்க. மல்லை சத்யா நீண்ட ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேல கட்சியில் இருந்துட்டு வருவார். வைகோவினுடைய நம்பிக்கை பெற்ற முக்கிய தளபதிகள் ஒருத்தராக இருந்தவர். இந்த சைடு துரை வைகோ, வைகோவினுடைய மகன், இப்போதைக்கு மதிமுகவினுடைய முகமா மாறி இருக்காரு. அவரும் பல திராவிட கருத்துக்கள் எல்லாம் முன் வச்சு பேசிட்டு வர்றாரு. ஸோ இந்த 2 பேருக்கு இடையிலான ஒரு பிரச்சனைங்கிறதா அங்கே வெடிச்சிச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அதில் துரை வைகோவோட ஆதரவாளர் ஒருவர் எழுந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அது மாதிரி இவரை ஏற்றுக்கிட்டவங்க மட்டும் மதிமுகவில் இருங்க, அப்படி இல்லாதவங்களாம் பொட்டி படிக்க கட்டிட்டு பயணத்தை கலப்புங்க, இங்கே இருக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக சொல்லப்படுது. அதற்கு மல்லை சத்யா ரொம்ப வருத்தத்தோட, இத்தனை ஆண்டு காலம் இந்த கட்சிக்கு உழைச்சிருக்கேன், எங்கேயோ ஒரு விளிம்பு நிலையில இருந்த என்ன வந்து தலைவர் வைகோ தான் கொண்டு வந்து உச்சாணி கொம்பலை ஏற்றி வச்சிருக்காரு, இப்படிப்பட்ட ஒரு குன்றின் மேல என்னை ஏற்றி வச்சிருக்காரு, அவருக்கு நான் வாழ்நாள் முழுக்க விசுவாசமா இருப்பேன், அதை மறக்க மாட்டேன்லாம் சொல்லி ரொம்ப உருக்கமா பேசியிருக்காரு. இத்தனை வருஷம் கட்சிக்கு உழைத்த எனக்கு நீங்க கொடுத்த பாராட்டுங்கிறது என்னது வந்து வெளியே போங்க, ஆமா என்ன வந்து நீங்க வந்து புற்றுநோயின்னு சொல்றீங்க, பத்தினி வேஷம் போடுறங்கிறீங்க, பகல் வேஷம் போடுறங்கிறீங்க, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு அதை பதிவு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி என் சார்பா யாரும் அந்த மாதிரி என்னை விமர்சிச்சு வர பதிவுகளுக்கு பதிவிட வேண்டாம், நானே பதிவிட்டுக்கிறேன் சொல்லியிருந்தாரு. இதையடுத்து வைகோவும் அந்த நிகழ்ச்சியில ரொம்ப வெளிப்படையா பேசியிருந்தாரு. என்னன்னா மல்லை சத்யா என் உயிரை காப்பாத்தினார், எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட ஒரு நபர் அப்படிங்கிற வகையில அவரை தூக்கி பிடிச்சு அந்த நிகழ்ச்சியில பேசியிருந்தாரு. இதை அடுத்து இதற்கு முன்னாடியே வந்து என்ன சொல்லப்படுதுன்னா, திருச்சியில ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதுல மல்லை சத்யாவை நீக்க கோரி அந்த தீர்மானம் சொல்லுது. இதெல்லாம் வெளியானதுக்கு அப்புறம் வைகோ ரொம்பவே நொந்து போய் பொதுவா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கைப்படி கட்சி கட்டுப்பாட்டை மீறி எந்த செயல்கள்லையும் மதிமுக நிர்வாகிகள் ஈடுபட வேணாம் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரு. அதன் மூலமா இந்த மாதிரி இந்த அறிக்கை விடுறது, மல்லை சத்யாவை நீக்கிறது மாதிரியான செயல்கள்லாம் வேண்டாம் அப்படின்னு கட்சியினருக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காரு. இதையடுத்து இன்னும் ஏப்ரல் 20ஆம் தேதி நிர்வாக குழு எல்லாம் கூட போகுது. அதுல இது குறித்து ஒரு உரிய முடிவு எடுக்கப்படும் அப்படிங்கிற தகவல்லாம் சொல்லப்படுது.
பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பிருத்திவி, எப்பெல்லாம் தேர்தல் இருக்குதோ அப்பெல்லாமே வந்து எல்லா அரசியல் கட்சிக்குள்ளேயும் இருக்க நிர்வாகிகள் இருப்பாங்களே, அவங்களோட மோதல் வந்து வெளிப்படையாக தெரியறதும், அந்த மோதலுக்கு மறுப்பு கொடுக்குற மாதிரி தலைவர்கள் அறிக்கை விடுறதும் நம்ம காலங்காலமாக பார்க்குற நடைமுறை தான். அந்த மாதிரி தான் பல கட்சிகள் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக வந்து இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, பகுஜன் சமாஜ் கட்சியில் ஆம்ஸ்ட்ராங் இருந்தார் இல்லையா, அவரோட மறைவுக்கு அப்புறம் அவரோட மனைவியை வந்து இங்கே பகுஜன் சமாஜ் கட்சியோட பொறுப்பாளரை நியமிச்சிருந்தாங்க, மாநில ஒருங்கிணைப்பாளர் நியமிச்சிருந்தாங்க இல்லையா. ஆனா இப்போ ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த கட்சியை வந்து அவர் விலைக்கு வச்சிருக்காங்க. நீங்க வந்து குடும்பத்தை பார்த்துக்கோங்க, அது மட்டும் இல்லாம உங்களோட கணவர் கொலைக்கே சம்பந்தமா சிபிஐ விசாரணைக்காக நீங்க வழக்க பாருங்கன்னு சொல்லிட்டு கட்சியிலிருந்து நீக்கி வச்சிருக்காங்க. இதுவும் தேர்தல் இருக்கிற சமயத்துல, அதாவது அவங்க தேர்தலில் பெருசா போட்டி போட மாட்டாங்க, பட் இருந்தாலும் ஒரு தெரிந்த முகம், ஒரு தெரிந்த கட்சி அப்படின்றதுனால அவங்களோட நீக்கம் என்பது தமிழக அளவில் பெரிய பேசு பொருள் மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன பின்னணி சொல்லப்படுதுன்னா அழகு, அதாவது முதல்ல கடந்த ஜூலை மாதம் தான் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார். அதற்கடுத்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்கள்ல அவரது மனைவி அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறாரு, கட்சியில தீவிரமா பணியாற்றுறாரு. இந்த நிலையில அவரு அந்த கட்சியினுடைய தலைவரா ஏற்கனவே இருந்த ஆனந்தன் ஒருத்தர் நியமிக்கிறாங்க. இவங்க மாநில ஒருங்கிணைப்பாளருங்கிற பொறுப்புல இருக்காங்க. சோ அந்த நபர் என்ன பண்றாரு, ஆம்ஸ்ட்ராங்கினுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் உரிய இடம் கொடுக்காம அவங்கள புறக்கணிச்சுட்டு வந்திருக்காரு பல இடங்கள்ல. இது அரசல் புரசலா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய விரிசலை ஏற்படுத்திட்டே இருந்திருக்கு. இந்த நிலையில சமீபத்தில் கட்சியினுடைய ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு சென்னையில. அதுல ஆம்ஸ்ட்ராங்கினுடைய மனைவி வந்து அதாவது டெல்லியிலிருந்து வந்த 2 பகுஜன் சமாஜ் பிரதிநிதிகளை சந்திச்சு பேசுறாங்க. பொதுவெளியிலே வச்சு பல கேள்விகள் கேட்கறாங்க. இத்தனை வருஷம் கட்சிக்காக உழைச்சவங்க, கட்டி எழுப்பினவங்க எல்லாம் நீங்க எப்படி புறக்கணிக்கிறீங்க, இது ரொம்ப தப்பான ஒரு செயல்னு பொதுவெளியில கடுமையாக விமர்சிக்கிறாங்க. அது பெரிய அளவுல வைரல் ஆகுது. இதை அடுத்து தான் இந்த முடிவுக்கு வந்தாங்கன்னு சொல்லப்படுது. அந்த முடிவு, அந்த அறிக்கைங்கிறது சர்ச்சைக்குரிய ஒன்றா மாறி இருக்கு. அவங்க ஒரு பெண் தலைவர்ங்கிறதுனாலேயே நீ குடும்பத்தை பார்த்துக்கோங்க, நீங்க வீட்டை பார்த்துக்கோங்க, நீங்க சிபிஐ சம்பந்தமான ஆம்ஸ்ட்ராங் வழக்கை மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்லாம் சொல்றது ஒரு ஆணாதிக்கத்தினுடைய ஒரு புத்தி தான் அப்படிங்கிற வகையில் அதை விமர்சிச்சுட்டு வராங்க. பகுஜன் சமாஜ்ங்கிறது ஆம்ஸ்ட்ராங் ஒருத்தருக்காக தான் தமிழ்நாட்டில் அறியப்பட்ட ஒரு கட்சியா இருந்துச்சு. அவர் இல்லாத நிலையில அவரது மனைவி அதை சிறப்பாக செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட நேரத்தில் இப்போ அது கட்சி அவங்க நீக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது அவங்க அடுத்த கட்சி நோக்கி நகருவாங்களா, அல்லது அவங்களுடைய அடுத்த நகர்வு என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பி அவங்களோட பொறுப்புக்கு யார் வர போறாங்க புதுசு அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. நீங்க சொன்னது போல ஆம்ஸ்ட்ராங் தான் அந்த கட்சியோட கட்டமைப்பு பெரிய காரணமே. ஏன்னா அவர் தான் அந்த கட்சியை முன்னெடுத்து பண்ணாரு, இங்க கட்டமைச்சது ஃபுல்லாமே அவர் தான். இப்போ அவரோட மனைவியை நீக்கிருக்காங்கன்ற சொல்லும் போது பெரிய சர்ச்சை எழுந்திருக்கு. இத்தனைக்கும் அந்த கட்சியோட தேசிய தலைமையே மாயாவதி ஒரு பெண் தான். அப்படிப்பட்டவங்க பெண்ணுக்கு எதிரான அறிக்கை எப்படி வெளியிடுறாங்க பாருங்க. இன்னைக்கு எத்தனை கட்சிகள்ல மோதல் பாருங்க. மதிமுக, அப்புறம் சீமா, நாம் தமிழர்ல கூட ஒரு பெரிய சர்ச்சையான விளக்கம், அப்புறம் பகுஜன் சமாஜ், அதை தொடர்ந்து பாமகல வந்து ஏற்கனவே அன்புமணி ராமதாஸுக்கும் இடையில இருந்த பனிப்போர் வந்து தொடர்ந்து பல ரூபங்களை வெளிப்பட்டுட்டே வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த நானே தலைவராக இருந்துக்கேன்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டு அன்புமணி நீக்கினார் இல்லையா, அப்ப இருந்தே வந்து தந்தை மகனுக்கும் இடையில புகைச்சல் வந்து ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. அந்த புகைச்சல் என்பது தந்தை மகனையும் தாண்டி கட்சியில மூத்த நிர்வாகிகள் இருப்பாங்களே அவங்க வரைக்கும் எதிரொலிச்சுட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பகை, அந்த அளவுக்கு அந்த மோதல் வந்து தொடர்ந்து வெளிப்பட்டு இருக்கு. அதில் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பாமகவோட பொருளாளராக இருக்கக்கூடிய திலகபாமாவுக்கும் அப்புறம் இன்னொரு முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய வடிவேல் ராவணனுக்கு மோதல் வந்து அதிகரிச்சிருக்கு. ஏன்னா வடிவேல் ராவணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, திலகபாமா தொடர்ந்து மருத்துவர் ஐயாவை அவதூறா பேசிட்டே இருக்காங்க, அதனால வந்து அவங்க கட்சியிலிருந்து விலகிடணும் அப்படின்ற ஒரு காட்டமான அறிக்கையெல்லாம் கொடுத்துருந்தார். இல்ல அவரோட மருத்துவர் ஐயா சொன்னதை இவர் வந்து ரொம்ப எதிராக பேசுறாரு, ஜனநாயக படுகொலைங்கிறாரு, மனசுல வஞ்சத்தோட பேசுறாரு, அரசியல் அறவேக்காட்டுத்தனத்தோட பேசுறாரு, கடுமையா சொல்லியிருந்தாரு. ஆமா, இதுக்கு திலகபாமாவும் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரெஸ்பான்ஸ் என்பது இன்னொரு வகையான புகைச்சலை வந்து தூண்டிருக்குன்னு தான் சொல்லணும். அவர் அறிக்கை விட்டு நேரத்திலேருந்து இது பேசு பொருளாயிருக்கு. இன்னைக்கு தான் அவங்க ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க, எனக்கு அதாவது பொதுவாக உடன்படாத கருத்தை சொல்ற உனக்காகவும் நான் போராடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அர்த்தம் தொனிக்கிற வகையில ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. இது வந்து முடிஞ்சு போன விஷயத்த மீண்டும் கிளறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே இப்ப இடையில வந்து அன்புமணி ராமதாஸ் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு, ஐயா வழியில தான் நாங்க பயணிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. மே 11 2 பேரும் ஒன்னா மேடையில தோன்றுவாங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டுச்சு. இந்த நேரத்துல இந்த பிரச்சனையை இன்னும் ஆற விடாம பாத்துக்கிறாங்க அடுத்த கட்ட நிர்வாகிகள் அப்படிங்கிற கருத்துக்களும் அந்த கட்சியிலேயே மேலெழுந்து வந்துட்டு. அவங்களோட இது என்னவா இருக்கு அப்படின்னா, அவங்க அன்புமணி தான் தலைவராக வரணும் அப்படின்றாங்க. இன்னொரு நிர்வாகிகள்லாம் வன்னியர் சங்கம்ல ராமதாஸ் தலைவராக இருக்கணும்னு சொல்றாங்க. இந்த மோதல் வந்து நீங்க சொன்னது போல மே 11 முற்று பெறுமா, மே 11 2 பேரும் மேடையில தோன்றுவாங்க அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. அதுக்கு முன்னாடி மே முதல் வாரத்துல அதிமுகவோட மிக முக்கியமான கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி கூட்டியிருக்காரு. அதிமுகவோட செயற்குழு கூட்டத்தை மே 2 கூட்டியிருக்காரு. இப்போ நம்ம அந்த பாமக பத்தி பேசியிருந்தோம் இல்லையா, மே 11 அந்த மாநாடுக்கு ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும் ஒன்னா வருவாங்க அப்படின்ற கேள்விக்கு முன்னாடி
இந்த ஒரு அதிமுகவோட செயற்குழு கூட்டத்தில் அந்த கூட்டணி தொடர்பான பேச்சுக்கள்லாம் பேசப்படும் சொல்றாங்க. இதுதான் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு அப்புறம் கூட்டப்படக்கூடிய முதல் அதிமுக செயற்குழு கூட்டம். அதனால வந்து பாமக பத்தியும் இங்க பேசப்படுமா? ஏன்னா வந்து ஏற்கனவே பாமக பாஜக கூட தான் கூட்டணி இருக்காங்க. இப்போ வந்து அங்கே யார்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு பெரிய குழப்பமா இருக்கு. ஏன்னா ராமதாஸ் ஒரு பக்கம் ஒரு தனி ஆர்வத்தனை பண்றாங்க, அன்புமணி ராமதாஸ் அவர் ஒரு பக்கம் தனியாக வேலை பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் யார் வந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை பாமக சார்பாக நடத்த போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஒரு பெரிய சிக்கல் இருந்திருக்கு. இப்போ அந்த அதிமுக கூட்டத்திற்கு முன்னாடியே பாமகவோட கூட்டணியை அதிமுகவும் பாஜகவும் உறுதி பண்ணிடுவாங்களா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாமக பத்தி பேசுறது ரெண்டாவது. முதல்ல அதிமுக உள்ளேயே அமைச்சர்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைந்த கருத்துன்னு உருவாகல. ஆமா, இப்பெல்லாம் அதிமுக நிர்வாகிகள் மேடையில அழுகுறாங்களே, நாங்க பல நிர்பந்தத்தால தான் நாங்க பாஜகவோட கூட்டணி வச்சோம். அவங்களே ஓப்பனா சொல்றாங்க. செல்லூர் ராஜு சொல்றாரு 15 நாள் கழிச்சு பேசுறேன் அப்படிங்கிறாரு. அமைச்சர் ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நழுவி ஓடுறாரு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தேமுதிக அதிமுக கூட இல்லைங்கிறத கிட்டத்தட்ட உறுதி பண்ணிட்டாங்க. சமீபத்துல கூட இப்ப பிரதமர் மோடியை பாராட்டி பேசின மாதிரி வானலாவ மோடியை புகழ்ந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இந்த பக்கம் திமுகவையும் ஆட்சி நல்லபடியா நடக்குது, பட்ஜெட் நல்ல பட்ஜெட்லாம் சொல்லி திமுகவுக்கும் போட்டிருக்காங்க. ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல போறாங்களே பிரேமலதா விஜயகாந்த், இவங்கள எந்த பக்கம் நம்ம டீல் பண்றது எப்படி டீல் பண்றது தெரியாம அதிமுக பக்கம் சர்ச்சை மாதிரி இருக்கு. இப்போ பிரேமலதா ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு பக்கம் போவோம், யாரு ஃபர்ஸ்ட் டோர் ஓபன் பண்றாங்களோ அங்க போய் கூட்டணி வச்சலாம் அப்படின்ற மாதிரி போறாங்களா அப்படின்னு தெரியல. அப்புறம் நிகழ்ச்சியினுடைய கடைசி பகுதியாக இருக்கக்கூடிய இப்படி இல்லாமல் நடக்கும் அப்படிங்கிறது தான். இதில் பிரதமர் மோடி ஹரியானா இப்போ சமீபத்தில் போயிருந்தாரு. அங்கே ஒரு நபருக்கு வந்து அவராக வந்து ஒரு ஷூவை வாங்கி அணிவிச்சாரு. அது ஒரு பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. பிரதமரே போய் ஒருத்தருக்கு ஷூ அணிவிச்சிருக்காரு அப்படின்னா அந்த நபர் பாவம் 2009 சபதம் ஏற்றிருக்காரு. 2009 ஆமா, 2009 10 காலகட்டத்தில் 14 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுங்களேன். என்ன சபதம் ஏற்றிருக்காருன்னா, பிரதமர் மோடி வந்து அப்போதைக்கு பிரதமர் அல்ல இல்லையா, அவர் பிரதமரா ஆகணும், பிரதமர் ஆகி என்ன சந்திக்க வர்றப்ப நான் ஷூ போட்டுக்கிறேன் அப்படின்னு. அவருக்கு வந்து அவர் பிரதமர் ஆகுங்கிறது ரெண்டாவது தான், மோடி அவரை போய் சந்திக்கணுங்கிறது தான் பிரைமரியா இருந்திருக்கு நான் நினைக்கிறேன். அதுக்காக 14 வருஷம் மனுஷன் அது வரைக்கும் செருப்பு போடாமலே இருந்திருக்காரு. சந்திக்கிறப்பதான் நான் செருப்பு போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. இங்க தமிழ்நாட்டில் நடந்ததுதான். போது நடிச்சது செருப்பு போட்டு போங்கன்னாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சம்பவம் அங்க நடந்திருக்கு. பிரதமருக்காக கிட்டத்தட்ட 14 வருஷம் அவர் செருப்பு போடாமலே நடந்திருக்காரு. பிரதமரும் 2 பீரியடை முடிச்சுட்டு 3வது பீரியடுக்கு போய் அவர் பார்த்து செருப்பு வாங்கி கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு வகையில சர்ச்சைக்குரிய ஒன்றா மாறி இருக்கு. இன்னொரு பக்கத்தில் என்ன இருந்தாலும் பிரதமர் இத்தனை வேலைகளுக்கு மத்தியிலே வந்து அவருக்கு ஷூ போட்டு தனக்கான ஒரு தொண்டருக்கான ஒரு மரியாதையை கொடுத்திருக்காருப்பா அப்படின்னு 2 விதமா பேசப்படுது. ஆமா, ஓகே பிருத்திவி, இன்னைக்கு நம்ம நிறைய முக்கியமான விஷயங்கள் பத்தி பேசணும், நம்ம தொடர்ந்து பேசலாம். நன்றி அழகு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா தி சென்னை சில்க்ஸ். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.